இயேசு கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தும் விதமாக 1000ற்கு மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் திருச்சியில் ஆடி பாடி வாழ்த்து தெரிவித்து பேரணியாக சென்றனர். வரும் டிசம்பர் 25ஆம் தேதி இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளை உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். இந்நிலையில் திருச்சி மாவட்டத்தில் உள்ள அனைத்து சபைகளும் ஒன்றிணைந்து பொதுமக்களுக்கு கிறிஸ்து அன்பை வெளிப்படுத்தும் விதமாக கிறிஸ்மஸ் வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் கிறிஸ்தவர்கள் 1000க்கு மேற்பட்டோர் ஆடிப்பாடி கிறிஸ்துமஸ் தாத்தா தொப்பி அணிந்து திருச்சி மத்திய பேருந்து அருகில் உள்ள ஜான்வெஸ்ட்ரி பள்ளி மைதானத்தில் இருந்து பேரணியாக புறப்பட்டு மத்திய பேருந்து நிலையம், கண்டோன்மென்ட், மாநகராட்சி அலுவலகம், நீதிமன்றம் வழியாக மீண்டும் வெஸ்ட்ரி பள்ளி மைதானத்தை வந்து அடைந்தனர். பேரணியின் போது கிறிஸ்துவர்கள் இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசான கீதம் பாடுவோம், தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை உள்ளிட்ட பாடல்களை பாடி ஆடி மகிழ்ந்து சென்றனர். இப்பேரணியில் ரெவரண்ட் பிரசாத் தேவசித்தம், பேராயர்கள் சவரிராஜ், போதகர்கள் பவுல், ஜான் பீட்டர், அரியலூர் மார்ட்டின், குமார், ரெவரண்ட் விஜய்சகயராஜ், ரெவரண்ட் ஜெர்ரிடேனியல், சுவிசேஷகர் பொன்பிரிட்டோ மற்றும் பேராயர்கள், போதகர்கள், விசுவாசிகள் திரளாக பங்கேற்றனர். அனைவருக்கு சொந்தமானவர். அவர் இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர் என்று பாகுபாடு காட்டுறவர்கள் எல்லாரையும் நேசிக்கிறவர் இயேசுவானவர். அவர் கிருபையும் நீதியும் உள்ள கர்த்தர். அவரை விசுவாசிக்கும் பொழுது இந்த இயேசுவானவருடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாக இன்னைக்கு ஒரு அருமையான சமாதான பேரணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பட்டணத்தில் உள்ள எல்லாரையும் ஆண்டு ஆசீர்வதிப்பார். உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியான நாள். விசேஷமாய் சமாதான பிரபுவாகிய இயேசு கிறிஸ்து பிறந்ததை அநேகருக்கு அறிவிக்கும்படியாய் பவனியாய் இந்த திருச்சி பட்டணத்தில் நாங்கள் வந்தோம். இயேசு எதற்காக பிறந்தார், அவர் எப்படிப்பட்டவர், மகத்துவமுள்ளவர் என்று சொல்லி நாங்கள் வழிநடுகவும் அவருடைய அன்பை குறித்து நாங்கள் தெரிவித்துக் கொண்டு வந்தோம். அவரை குறித்ததான அன்பு வெளிப்படும்படியாய் நாங்கள் இந்த பேரணி நடத்துகிறோம். இந்த இயேசு கிறிஸ்து உலகெங்கும் சமாதானத்தை கொடுக்கும்படியாய், மக்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்படியாய் அவர் பிறந்தார். எனவே அந்த நற்செய்தியை நாங்கள் அறிவிக்கும்படியாக திருச்சியில் உள்ள அனைத்து சபைகளும் இணைந்து இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துகிறோம். இதில் எல்லாருடைய ஒத்துழைப்பும் எங்களுக்கு இருக்கிறது. எனவே இந்த நாளில் மீண்டுமாக நாங்கள் இந்த திருச்சி பட்டணம் மட்டுமல்ல, எல்லா இந்திய தேசம் முழுவதும் சமாதானத்தை காணும்படியாய், அமைதியாய் இந்த தேசம் நடக்கத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சபைகளாக சேர்ந்து ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் அப்படியாக நடத்துவார். இந்த கிறிஸ்மஸ் நாளில் எல்லா மக்களுக்கும் நாங்கள் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.